வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் இந்த கேள்வி பற்றி பார்க்கலாம். கேள்வி எங்க இருக்குன்னா ஜே அட்வான்ஸ் 2023 பேப்பர் 2ல இருக்கிற முதல் கேள்வி இதுதான், ஃப்ரம் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, ஸோ let f from 1 to infinity to r be a differentiable function such that f of 1 equal to 3 and 3 into integrate of 1 to x f of t into dt equal to x into f of x minus x cubed by 3. Okay, then x belongs to 1 comma infinity. Let e denote the base of the natural logarithm. Then the value of f of e is the question. Solution பார்த்துருவோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்டே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஒரு சிம்பிள் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். எங்க இருக்குன்னா அந்த ஃபார்முலா பேர் என்னன்னா நியூட்டன் லைப்னிட்ஸ் ஃபார்முலா. Okay, so let's take integrate of f of x, g of x, h of x. Okay, now d by dx of equal to, so f of h of x into h dash of x plus f of g of x into g dash of x. So இந்த கொஸ்டினுக்கு அதாவது மூலதனமே இந்த ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா நமக்கு புரிஞ்சிச்சுன்னா லெட்ஸ் மேக் இட் வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஸோ 3 இன்டூ டி பை டிஎக்ஸ் ஆஃப் இன்டிகிரேட் ஆஃப் 1 டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி இன்டூ டிடி ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது நம்ம யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ் இன்டூ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் f of x into d by dx of x ஓட வேல்யூ என்னது 1 minus d by dx of x cube ஓட வேல்யூ என்னது 3x square. இந்த இடத்துல ஏற்கனவே டினாமினேட்டர்ல 3 இருக்கு. so let's make it, so 3 by 3 கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி எழுதுவோம். so 3 into ஃபர்ஸ்ட் வந்து f of t க்கு பதிலா x into d by dx of x ஓட வேல்யூ என்னது 1 plus f of 1 into d by dx of constant 1 என்னது 0 equal to x into f dash of x plus f of x minus x square. as simple as that. இப்போ பாருங்களேன் எல்லா அதாவது எல்லா டேர்ம்ஸும் வந்து நமக்கு f of x ல வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல f of x இருக்குது, இந்த இடத்துல 3f of x இருக்குது. ஸோ 2f of x equal to x into f dash of x plus minus x square. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா இதை வந்து நாம டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் அந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஸ்டின் வந்து ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ f dash of x equal to y dash and then f of x equal to y. ஓகேவா? ஸோ let's substitute here 2y equal to x into y dash minus x square. ஓகேவா? இப்போ நாம இந்த ஈக்குவேஷனை வந்து நான் ஒரு சிம்பிள் ஃபார்முக்கு மாத்த போறேன். let's make it. அந்த ஃபார்ம் என்னன்னா y dash plus p of x into y equal to q of x. இந்த ஃபார்முக்கு நான் மாத்த போறேன். ஓகேவா? நான் சைட் பை சைட் இந்த ஃபார்ம்லையும் மாத்துறேன், உங்களுக்கான சொல்யூஷனும் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ 2y equal to x into y dash minus x square. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க y dash ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 1. ஸோ let's make it 1 here divided by x by x by x. ஸோ 2y by x equal to y dash minus x. ஓகேவா? இப்போ நமக்கு q of xங்கிற இந்த டேர்ம் வந்து பாசிட்டிவா இருக்கணும், p of xங்கிற y இந்த ரெண்டு டேர்மும் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கணும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் மேக் இட் y dash minus 2y by x equal to x. இதுதான் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ இதுக்கு நான் இங்க சொல்யூஷன் எழுதுறேன் பாருங்க. ஓகேவா? இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எப்படி எழுதலாம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதோட ஃபார்முலா என்னன்னா e to the power integral of p of x into dx. இதை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா சொல்யூஷன் அதாவது இந்த ஈக்குவேஷன் y ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. y is equal to 1 by
I of f into integrate of I of f into அதாவது integrating factor into I இங்க வரும் q of x into dx அவ்வளவுதான். இதுதான் இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன். இப்போ நம்ம இதே மாதிரி இந்த கொஸ்டினையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ y dash இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணிப்போம். p of x is equal to minus 2 by x and then q of x is equal to நமக்கு தெரியும் x. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். equal to integrate of e to the power integrate of p of x into dx. p of x என்னது minus 2 by x into dx. ஓகேவா? இப்போ dy minus 2 வந்து நம்ம வெளியே எடுத்துருவோம். integral 1 by x dx என்னது log x. ஓகேவா? so e to the power minus 2 into log x. நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும். இந்த இடத்துல இருக்கிற எந்த டேர்மா இருந்தாலும் நம்ம வந்து இதை பவர் அதாவது பவருக்கு ரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? e to the power log of x to the power minus 2. e to the power log x ஓட இந்த வேல்யூ என்னது? சேம், இந்த பேஸ் வந்துரும். அப்போ x to the power minus 2 that equal to 1 by x square. ஓகேவா? இப்போ இன்டிகிரேட்டிங் ஃபேக்டரோட வேல்யூ என்னது? 1 by x square. as simple as that. அடுத்தது வந்து இப்போ நாம இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷனை டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? so y is equal to 1 by integrating factor 1 by x square என்னது? x square into integral of I of x ஓட வேல்யூ என்னது? 1 by x square இந்த ஃபார்முலா படி. ஓகேவா? into q of x ஓட வேல்யூ என்னது இந்த இடத்துல? x into dx. ஓகேவா? so which implies x square into x 1 by x cancel ஆயிரும். so ln of x இது வந்து indefinite integration கரெக்டா? அப்போ நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கண்டிப்பா தேவை. ஓகேவா? so y is equal to x square ln x plus x square c. ஓகேவா? இப்போ நம்ம c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. என்னன்னா y of அதாவது f of 1 னாலும் இந்த இடத்துல y equal to f of x நம்ம எடுத்துக்கிட்டோம். y as a function of x அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். so y of 1 is equal to என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கன்னா 1 by 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. so let's substitute in. ஓகேவா? so 1 by 3 is equal to நமக்கு இங்க x ஓட வேல்யூ என்னது? அதாவது x ஓட வேல்யூ ஒண்ணா இருந்துச்சுன்னா y ஓட வேல்யூ வந்து 1 by 3. அதுதான் அதோட மீனிங். ஓகேவா? so 1 square into ln 1 இதோட வேல்யூ நமக்கு 0 நல்லாவே தெரியும். அடுத்து x square வேல்யூ என்னது? 1 square into c. ஓகேவா? this will get cancelled. therefore constant c is equal to 1 by 3. ஓகேவா? இப்போ இதை நம்ம அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். ஓகேவா? so y is equal to x square ln of x plus இந்த இடத்துல c பதிலா நான் x square by 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நமக்கு f of e என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிப்போமே. y of e is equal to e square ln of e by e. இதோட வேல்யூ வந்து என்னது? 1. இதோட வேல்யூ வந்து 1. ஓகேவா? பிளஸ் e square by 3. அப்புறம் 3e square plus e square by 3 that equal to 4e square by 3 which is the right answer. so நம்ம மேல போலாமா? ஓகே, இந்த இடத்துல வந்து yeah, this option is right answer. Thank you.